நான் இந்த மாதிரி உன் பக்கத்துல வந்து உன்னை கிஸ் பண்ண என்கிட்ட பேசுவியா? முதல்ல நீ கிஸ் பண்ணு, அப்புறமா பேசலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன். கிஸ் பண்ணு. அது சரி, அட்வான்ஸ் பேமெண்ட் வேணுமா? டெலிவரி குடுப்பியா மாட்டேங்கிறதே ஷூர் இல்ல. இல்ல, எனக்கு பயம் என்னன்னா நான் விஷயத்த சொல்லிடுவேன், நீ அதுக்கப்புறம் எனக்கு கிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நஷ்டமாகும்ல. கண்டிப்பா நஷ்டம் ஆகாது, உனக்கும் ஆகாது எனக்கும் ஆகாது. எப்படி நீ கேளு. எப்படி? அது என்னன்னா நீ இப்ப என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அறவே கடனை உனக்கு ஏமாத்திட்டேன். ஏ வாயாடி, நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? என்ன போ வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ். ஏன் அப்படி சொல்லணும்? பக்கத்துல இருக்கிற பெங்களூர் போறதுக்கு இப்படி பண்ற? என்னால உன்னை விட்டுட்டு ஆபீஸ்க்கு கூட போக முடியாது. 7 கடல் தாண்டி என்னால எப்படி போக முடியும்? 7 கடல் தாண்டியா? பெங்களூருக்கு நீ 7 நதி கூட தாண்ட வேண்டாம். ஒரு நாள் தான், 24 மணி நேரம் தான் விஷயம். 24 மணி நேரம் ரொம்ப நேரம். என்னால உன்னை பிரிஞ்சு 1 மணி நேரம் கூட உருப்படியா இருக்க முடியாது. என்னால எப்படி 24 மணி நேரம் இருக்க முடியும்? அப்ப சரி, என் ஞாபகம் உனக்கு அதிகமா வந்துச்சுன்னா நீ ஒண்ணு பண்ண. என் போட்டோ பாரு, சிரிச்சுக்கிட்டு எப்படி இருப்பல. இங்க பாரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான போட்டோவை நான் பார்த்தேன்னு வை, அப்புறம் நீ என்ன தேடி வருவ. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்ற? நீ வந்து என் மனசுக்குள்ள இருக்கும்போது எனக்கு கஷ்டமாவே இருக்காது. என்னோட மனசுல இருக்க வலியும் நீதான், அந்த வலிக்கான மருந்தும் நீ மட்டும்தான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பிரச்சனை, ப்ளீஸ். அப்போ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். இத நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? எப்படி? நீ யோசிச்சுக்கோ. அதாவது நீ ஆபீஸ்ல இப்படி உட்கார்ந்திருக்க, இப்போ நிறைய வேலை இருக்கு, ஒரு பக்கம் டெட்லைன், ஒர்க் பிரஷர், உனக்கு வீட்டுக்கு வர டைமே இல்ல. இல்ல வாயாடி, அப்படி எல்லாம் நடக்காது. நான் என்ன குழந்தையா இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கு? இப்படிலாம் ரியல்ல நடக்குமா என்ன? நீ இப்படி யோசி. நான் ரொம்ப தூரம் போறேன் இல்லையா, தெரியாத ஊருக்கு போறேன், அங்க என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதனால அங்க போக வேண்டாம்னு சொல்லு. நீ முதலே சொல்லிருக்கலாம்ல, அதாவது முன்னாடியே சொல்லிருக்கலாம். நீ வாய் திறந்து முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. தப்பெல்லாம் உன்னோடதுதான், இனிமே நான் போய் மாத்தி சொல்ல முடியாது. என்னோடது இல்ல, உன்னோடதுதான் பிராச்சி. ஏன்னா நீ வெளியே போய் எல்லார்கிட்டயும் ரொம்ப நம்பிக்கையோட பேசுன. அதாவது ரன்பீர் கண்டிப்பா போவான்னு. அவன் ஏன் போக மாட்டான், தாராளமா போவான்னு சொன்ன. ரன்பீர் எதுக்கு பெங்களூர் போகணும்? பெங்களூர் போறது பிடிக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். எப்படி சொல்றேன் நான் எப்படின்னு சொல்ற கேளு. ரொம்ப சிம்பிள், எதுவும் பண்ண வேண்டாம். வெளியே போயிட்டு எல்லார்கிட்டயும் நீ என்ன சொல்றனா, ரன்பீரால போக முடியாதுன்னு சொல்லு. ரன்பீருக்கு வயித்த வலி, ரன்பீருக்கு தலைவலி, ஏதாவது ஒன்னு சொல்லு. யூ கேன் டு திஸ். இது என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. என்னால இத பண்ணவே முடியாது ரன்பீர். ரியா தப்பா எடுத்துப்பாளா? ரியா ஓகே, ரியா தப்பா எடுத்துப்பாளா? அண்டர்ஸ்டுட். ரியா தப்பா எடுத்துக்காத மாதிரி நாம ஏதாவது பண்ணலாம். யூ நோ வாட், ஐ திங்க் நீ வந்து என் கூட கல்யாணத்துக்கு வரணும். அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம், ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு போலாம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், அப்புறம் டான்ஸும் ஆடுவோம். நீயும் நானும் சோ மச் ஃபன்னா இருக்கும். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வா 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 வா. நாம அங்க டான்ஸ் ஆடினா வீட்ல யார் வேலை பாப்பாங்க? ஆபீஸ்ல யார் வேலை பாப்பாங்க? மாம், டாட், பாட்டியா? என்ன பிரச்சனை? எப்போ இப்படி கல் நெஞ்ச காரியா மாறின சொல்லு. நான் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ரிக்வெஸ்ட் பண்றேன், கால்ல வேணா விடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். உனக்குள்ள எந்த மாற்றமும் இல்ல. என்ன மாற்றம் வர மாட்டேங்குது? நீ என் தங்கச்சி கூட போற, ஒரு நல்ல வேலைக்காக போற, புருஷன் பொண்டாட்டிய ஒண்ணு சேர்க்க போற. எனக்கு எதுக்கு மாற்றம் வரணும்? ஒருவேளை நீ வேற ஏதாவது பொண்ணு கூட போனா கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்ப. ஆனா இங்க அது கிடையாது. நீயே இப்படி யோசிக்க கூடாது. ஒருவேளை நீ கிளம்பி போயிட்டா எனக்கு ஒரு நாளைக்கு விடுதலை கிடைக்கும்ல. நான் ஆயிடுவேன் ஃப்ரீ 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 ஃபார் அ டே. உனக்கு ஃப்ரீடம் வேணுமா? என்கிட்ட இருந்து உனக்கு ஃப்ரீடம் வேணுமா? உனக்கு உன் லவ்வர் கிட்ட இருந்து உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கவங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வேணுமா? கொஞ்சம். நீ பேசுறத வச்சுல பாக்கும்போது என்ன நிஜமாவே என்ன தூரமா அனுப்புற மாதிரி இருக்கு. என்னைக்கு என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்குதோ அன்னைக்கு நீ ரொம்பவே கஷ்டப்பட போற. நான் போயிடுவேன். எப்படி போவேன் தெரியுமா? என்னைக்காவது பட்டம் விட்டுருக்கியா? அந்த நூல் நம்ம கையில இருக்கணும். அந்த நூலை விட்டோன்னு வை, அப்புறம் அந்த பட்டம் எங்கேயாவது அது பறந்து போயிடும். அப்புறம் அது வேற ஒரு கைக்கு போய் அது அவங்களுக்கு சொந்தமாயிடும். டிராமா குவீன். சரி இங்க பாரு ரன்பீர், உன்னோட இந்த இதயம் இருக்கே, இது அவ்வளவு சுலபமா இன்னொருத்தர் கொடுத்துருவியா? நான் எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் இன்னொருத்திய நான் ஏறெடுத்து கூட பார்க்கவே மாட்டேன். எப்பவும் உன் கூட தான் நான் இருப்பேன். ஒருவேளை நான் யாருக்காவது சொந்தமாயிட்டேனா அப்ப நான் உயிர் இல்லாத உடலாதான் இருப்பேன். அந்த வேற யாரும் கிடையாது, நான் தான். நீ எனக்கு சொந்தமாக போற ரன்பீர். நீ எவ்வளவு வேணாலும் பிராச்சியை காட்டி பிடிச்சுக்கோ. ஏன்னா இந்த ட்ரிப்ல உனக்கு என் மேல காதல் வந்துருச்சுன்னு வை, அதுக்கப்புறம் நீ நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடுவ. அப்புறம் என்னையே தான் சுத்தி வருவ.
அது சரி, அவ்வளவு ஈஸியா இன்னொருத்திக்கு சொந்தமாயிடுவியா? நீ என்ன மிரட்டுறியா? நான் ஒண்ணு மிரட்டல, தெளிவா சொல்றேன். வேற யாரும் இல்லாதப்ப எப்படி இருப்பாங்க? அதுவும் இல்லாம உன்னோட விதியில என் பேர் தான் எழுதி இருக்கு. என்ன தவிர உன்னை யார் சகிச்சுப்பா சொல்லு? ரொம்ப சரியா சொல்ற. யூ ஆர் வெரி ரைட். சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. ஆமா, நீ எதுக்காக என்ன அடிச்ச? நான் இப்ப அடிச்சேன்? போய் சொல்றியா? பொய்யா? நீ தானே இப்ப என்ன இப்படி அடிச்ச? ஓ அதுவா? ஆ, அது அன்பா தட்டின. இது இந்த மாதிரி. அன்பா தட்டினியா? ஆ. ஏன் பொறுமையா அடிக்கிற? உன்னோட காதல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாதா? ஸ்ட்ராங் இல்லனா? ஸ்ட்ராங்கா இருந்தா நீ என்ன வேகமா கூட அடிக்கலாம்ல. அப்பதான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியும். என்னால வலியவே உணர முடியலையே. உன் காதலோட டென்சிட்டி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை எந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா அது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இங்க பாரு வாயாடி, நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாயை திறந்து சொல்லு. ஐ வில் டேக் இட். நான் எதுக்கு சொல்லணும் உனக்கு தெரியாதா என்ன? தெரியும் எனக்கு, ஆனா ப்ராப்பராலாம் தெரியாது. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தெளிவாலாம் தெரியாது, டீட்டெயிலாவும் தெரியாது. மேலோட்டமா தெரியும்ல. சரி, ஆனா முழுசா சொல்லிடு. உன் வாயால கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இட் வில் நைஸ். ப்ளீஸ் சொல்லு. ஓகே, உன்னால வாயால சொல்ல முடியலன்னா பேசாம நீ ஒரு வேலையை பாரு. உன்னோட அன்பை இப்படி அடிச்சு அடிச்சு வெளிப்படுத்து. உன் இஷ்டத்துக்கு பேசாத, என்னால அடிக்க முடியாது. அன்பா அடியம்மா, அப்பதான் உன்னோட காதலோட ஆழம் எவ்வளவுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்ற? அதாவது வாயாடி, நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். யூனோ, பட் என்னன்னா காதல் கிடையாது. உன் காதல் இருக்கே, எனக்கு அது காதல்ல இருந்து பிடிக்கும்னு ஆயிடுச்சு. பிடிக்குமா? அது என்னன்னா, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுல. அதனால நீ வேற வழி இல்லாம என்கிட்ட சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. there is no ஆப்ஷன். அதனால ஒருவேளை நீ என்ன சகிச்சிட்டு இருக்கியோன்னு தோணுது. நான் உன்னை சகிச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இருக்கலாம், இட்ஸ் குவைட் பாசிபிள். அப்ப எனக்கு உன்னை வெறும் புடிச்சு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா, அப்படியும் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உன்னை வெறும் புடிச்சிருந்திருந்தா உன்னை கல்யாணம் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ என்ன காதலிக்கலைன்னா என்ன கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன்னு. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆச்சுன்னா, இந்த அரேஞ்ச் மேரேஜ் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா லவ் டெவலப் பண்ணுவாங்க. ஒருவேளை 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சு, அதாவது நான் சொல்றது நம்மள மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்ல அவங்கள. அப்படி இல்லையா? வெரி குட். அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட சொல்லு, ரன்பீர், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அப்புறம் வாழ்க்கை பூரா உன் கூடவே வாழ ஆசைப்படுறேன்னு. அதுக்கப்புறம் 7 ஜென்மமும் நான் உன் கூட தான் வாழணும்னு சொல்லு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில நான் பூவில்ல பூந்தோட்டத்தையும் உன் காலுக்கு அடியில எடுத்துட்டு வந்து வைப்பேன். உன்னோட பாதத்துல நான் என்னோட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா உன்னோட காதலையும் சொல்லு. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஓவரா இல்லையா மரமண்ட? வாயாடி, எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அதிகமா இருக்க கூடாது? உன் காதல் அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப பெருசா இருக்கு. இங்க பாரு, உன்கிட்ட நிறைய டைம் இல்ல, சீக்கிரமா வெளிப்படுத்த. என்ன டைம் இல்லனா? ஒருவேளை இப்பவே நீ என்கிட்ட உன்னோட காதலை வெளிப்படுத்தலைன்னா அதுக்கப்புறம் நான் என்ன உன்கிட்ட பேசவே மாட்டேன். ரன்பீர். என்ன ரன்பீர்னா? ஓகே, நோ 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 நோ, நாட் லைக் திஸ். இட்ஸ் வெரி ஈஸி. இப்படிலாம் இல்ல. நீ எல்லாருக்கும் முன்னாடி ரன்பீர், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே எல்லார்கிட்டயும் இதை நீ சொல்லணும். எல்லார் முன்னாடியும். என்ன எல்லாரும் முன்னாடியும்? அப்பதானே இது எல்லாருக்கும் தெரிய வரும். நான் எவ்வளவு லக்கியான ஆளுன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. இது போய் எல்லாரும் முன்னாடி இல்ல வந்து சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். இல்ல, நான் சொல்றது இல்ல, கொஞ்சம் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். என்னால சுத்தமா முடியாது. இப்பவே நான் வாய்க்கு ஒரு பூட்டு போட போறேன். என்ன விளையாட்டுத்தனம் ரன்பீர்? ரன்பீர், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது ஒண்ணும் குழந்தைத்தனம் இல்ல, காதல். அறவே காடு. இந்த ரூம்குள்ள வரதுக்கு நாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எத்தனை வாட்டி நான் சொல்றது, நீங்க என் பாஸ், அப்புறம் நான் உங்க வேலைக்காரன்னு மறந்துட்டீங்களா? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எல்லாரும் முன்னாடியும் நடிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பாஸ் எம்ப்ளாயா இருக்கலாம்ல. நிறைய கம்பெனில பாஸ் எம்ப்ளாய கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதனால இந்த விஷயத்த திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி வச்சுக்காத. இதை மறக்காம இரு. எனிவேஸ், இன்னைக்கு நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இது என் சேலரியோட டேட். என்னால தினமும் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது அபி. நீங்களா தான் வாங்கிக்கணும். நீங்க எதை அடைய ஆசைப்படுறீங்களோ அதுக்காக போராடணும். உங்க உரிமைக்காக போராடுங்க. ஆனா என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா அது எனக்கான பணமாச்சு. ஐ மீன், அது என்னோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்க மேல எனக்கு அக்கறை இருக்கு, ஆனா என்னால உங்களுக்கு தினமும் சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் காசு கொடுத்துரு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு சேலரி கிடைச்சிடும். உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உன்னை நான் டென்ஷன் கூட படுத்த மாட்டேன். அப்புறம் எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு சரக்கு பாட்டில் வாங்கி பிறகு தெரியாம ஒளிச்சு வைப்பேன். சேலரி என்கிட்ட இப்ப பணம் இல்ல. உன்கிட்ட பணம் இல்லனா? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லன்னு சொன்னேன். அப்ப எனக்கு சேலரி கொடுக்க மாட்டியா? நான் அந்த மாதிரி சொல்லலையே. என்னால கேஷா கொடுக்க முடியாது.
ஸோ கிரெடிட் கார்டு கொடுக்குறேன். நீங்க என்ன வாங்கணும்னாலும் இதுல வாங்கிக்கலாம், என்ன பேமெண்ட் வேணும்னாலும் இதுல பண்ணிக்கலாம். ஆனா இதுல ட்ரிங்க்ஸ் வாங்க முடியாது. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அப்புறம் அந்த கராஜ் ஓனர் அவரோட கடனை நான் அடைக்கணும்ல, அவரால் தானே நான் இங்க இந்த வேலையில நான் சேர்ந்தேன். நீங்க அதை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம், அது கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிடுச்சுன்னா என்னால உங்க கையில கேஷ் கொடுக்க முடியாது. அதனால இப்போதைக்கு இந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த கார்டை வச்சு நான் ஆல்கஹால் வாங்கினா நீ என்ன பண்ணுவ? உங்களால வாங்க முடியாது. அது எப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஓ, என்ன டென்ஷன் படுத்த புது வழி கண்டுபிடிச்சிருக்கியா? நான் ஒன்னும் உங்களை டென்ஷன் படுத்தல. பட் பேசிக்கலி இப்ப நீ வந்து என்கிட்ட காரை கொடுத்துருக்க, ஆனா ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல நீ வச்சிருக்க. என்ன அப்பதான் திருப்ப முடியாது என்ன? சரி சரி, நீ பாஸ், நான் உன் எம்ப்ளாயி தானே, அப்படிதானே? உன்கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, என்கிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாவே இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழியை கண்டுபிடிச்சுப்பேன். உனக்கே தெரியும், பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என் கையை கட்டி போட முடியாத இடத்துல இருந்து நான் பணத்தை சம்பாதிக்க போறேன். அப்ப எப்படி நான் குடிக்கிறத நீ தடுக்கிறன்னு நானும் பாக்குறேன். எந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது, எதை கொண்டு போறது, இது எனக்கு பிடிக்கல. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இது ஓகே தான். ஓகே, ட்ரை பண்ணலாம். எது நல்லா இருக்குன்னு இப்பவே பாத்துரலாம். ஓனோ, இது பார்க்க ரொம்ப பல்கியா தெரியுது. பல்கியா இருக்க எனக்கே பிடிக்கலன்னா அப்புறம் ரன்பீருக்கு எப்படி பிடிக்கும்? நோ, கேன்சல். இதுதான் பிடிக்கல. நான் இப்ப என்ன பண்றது? நான் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும்னா அது ரன்பீர் பார்த்த உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியே தெரியக்கூடாது. நான் பார்க்கறதுக்கு அப்படியே காலேஜ் டேஸ்ல இருந்த மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கும்ல? இட் வில் பி சோ நைஸ். அதுவும் பழைய நாட்கள் சூப்பரா காலேஜோட ஹாட்டஸ்ட் கப்பல நாம இருந்தோம். ரன்பீர் அப்புறம் ரியா எல்லாருமே எங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. எல்லாம் என்னோட தப்புதான். எல்லாம் என்னுடைய தப்புதான். நான் தான் ரன்பீர் கிட்ட சொன்னேன், பிராச்சிய உன் காதல் வலையில சிக்க வைன்னு. ரன்பீருக்கு அப்ப அவளை பார்த்தாலே பிடிக்காது. அவளை வெறுத்தா அவளை திட்டணும். நான் அந்த பிராச்சிய பழி வாங்க நினைச்சு என் ரன்பீரை இழந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு அந்த பிராச்சிய பார்த்தாலே பிடிக்கல. முதல் முறை அவளை பார்த்த உடனே நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே அதான். இப்ப நான் எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வெறுப்பா இருக்கு. இதுல இருந்து எதையும் நான் போட்டுக்க போறதில்ல. இப்பவும் என்கிட்ட டைம் இருக்கு. இப்ப என்னால ஷாப்பிங் போக முடியும். நான் போய் புது ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். ஷாப்பிங்க்கு போறேன். இப்ப நீ இந்த விஷயத்துக்காக பிராச்சியை தான் குறை சொல்ல போற இல்லையா? அத்தை, நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். ரன்பீர் ஏன் போக மாட்டேன்னு சொன்னா? நான் சொல்லும் போது ஏன் போக மாட்டேன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. ரியா கூட வேண்டான்னு தான் சொன்னா. ஆனா ரன்பீர் முடியாதுன்னு சொன்னதை நினைச்சு நீ எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? நீங்க சரியா தான் சொன்னீங்க. ரியா போகலன்னு தான் சொன்னா. ஆனா நான் அவளை போன்னு சொல்லி கம்பல் பண்ணப்ப அவ சரின்னு ஒத்துக்கிட்டால. விக்ரமா அவளை ஃபோர்ஸ் பண்ணாரு. இங்க பாருங்க அத்தை, பெரியவங்க சொன்னா சின்னவங்க அதை கேட்டுக்கணும். அதனாலதான் ரியா நான் சொன்னதை ஏத்துக்கிட்டா. அவ எங்க பொண்ணு இல்லதான். ஆனா ரன்பீரை விட அவ எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறா. விக்ரம் ரன்பீர் கிட்ட எல்லாம் எடுத்து சொன்னாரு. ஆபீசர் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னு. ஆனா ரன்பீர் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் தான் கடைசியில ஒத்துக்கிட்டானேமா. ஆனா பிராச்சி சொன்னான் தானே ஒத்துக்கிட்டான். பல்லவி, நீ விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. ஒரே கோணத்துலதான் எப்போதும் பாக்குற. உன் பேச்ச ரன்பீர் கேட்காம பிராச்சி சொன்னதை கேக்குறதா நீ நினைக்கிற. இந்த விஷயத்த வேற ஒரு பக்கமா பாரு. அதாவது பிராச்சி நீ சொன்ன விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கா. அவ புருஷனை போ சொல்லிருக்கா. மத்தவங்க பார்வையை பாக்குற நீ பிராச்சியை மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிற? ரியா பெங்களூர் போனானா அதுக்கான காரணம் அவளுக்கு இருக்கு. ரன்வீர் போமாட்டேன்னு சொன்னா அதுக்கான காரணம் அவனோடது. ஆனா நீ சொல்றது உனக்கான காரணங்கள். ஆனா இது எல்லாத்துலயும் பிராச்சிக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாதுமா.
நீ ஆசைப்பட்டதுனாலதான் அவ புருஷனை அவ போ சொல்லி சொன்னா. அத்தை, நீங்க விஷயத்தை எங்க இருந்து எங்க கொண்டு போயிட்டீங்க? நான் உன்னை குறை சொல்லவே இல்லம்மா, உன் பார்வைய கொஞ்சம் மாத்திக்கோன்னு தான் சொல்றேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா பிராச்சி அளவுக்கு இந்த வீட்ல யாருமே உனக்கு மரியாதை கொடுக்கல. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா? ஆனா பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அதை மாத்த மாட்டேன். ஆனா அத்தை, எனக்கு ஒண்ணு உறுதியா தெரியும். இந்த வீட்ல யாருக்கு என் மேல மரியாதை இருக்குன்னா அது அந்த ரியாவுக்கு தான். அதுக்கு காரணம் என்னன்னா மருமகளே, ரியாவை உனக்கு பிடிச்சிருக்கு. யார ரொம்ப பிடிக்குமோ அப்ப அவங்கள பத்தி நாம நல்ல விதமா தான் யோசிப்போம். யூ ஆர் ரைட். ரியா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவ. ஆனாலும் சில நேரம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரியாவே எனக்கு மருமகளா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் அவ மருமக ஆயிட்டா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பல்லவி, இவளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? டாக்ஸி. சொல்லு, நகத்தை காட்ட சொல்லு, புது இடம் வேகம் போவோமே. பிடித்ததை வாங்க சொல்லு, வெறுப்பதை நீங்க சொல்லு, புது வெள்ளம் பாரு பார்ப்போமே. இரவு ஒரு வெயில் ஒரு நிலவு, தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. ரன்வீர் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஐ ப்ராமிஸ் யூ. உயர்வு வரும் நினைத்தது நினையாதது மை டாட். ஒரு கொலுசு இந்த பூமி சிறக்கு கீழே அணியாத வைரம். நீங்க அம்மா கூட இருக்கீங்க, என் கூட ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா நீங்க மாமா தான் ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? என்ன இல்லையா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க டேட், ஆனா நான் சந்தோஷமா இல்ல. மேடம், டாக்ஸி கேட்டீங்களே, வேற சவாரி பாத்துக்கவா? ஏன் இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிராச்சி அம்மாவை பார்த்துட்டு வந்ததா என்கிட்ட சொன்னா. அப்படி இருக்கும்போது அம்மா எதுக்காக என்னை பார்க்க வரலன்னு தெரியலையே. இல்ல பிராச்சி ஒருவேளை என்னை பத்தி சொல்லிருக்க மாட்டாளோ, இல்லைன்னா மாம்க்கு என்ன சந்திக்க விருப்பம் இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. She doesn't love me. அவங்க எனக்கு சும்மா பிச்சை தான் போட்டாங்க. என் மேல அவங்களுக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்தா என்கிட்ட வந்திருப்பாங்கல்ல, என்னை சந்திச்சிருப்பாங்க. அவங்களோட பொண்ணு எப்பவும் பிராச்சி மட்டும்தான், நான் இல்லை. என் டேடை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க முன்னாடியே பிராச்சி என் காதலை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. எல்லாருமே என்னுடைய எதிரிங்க தான். எது எனக்கு தேவையோ அது எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. என்னால அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திரும்பி வாங்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்கும். ஐ வில் டேக் பேக் எவ்ரிதிங். என்கிட்ட இருந்து பறிச்ச எல்லாத்தையும் நான் பறிக்க போறேன். என்னோட டேட், என்னோட ரன்பீர், எல்லாரையும் நான் எனக்கு சொந்தமாக்க போறேன். என் முன்னாடி என் அக்கா வந்தாலும் சரி, என் அம்மா வந்தாலும் சரி, கவலைப்பட மாட்டேன். ரியா, எப்படி இருக்க நீ? நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் அத்தை, ரொம்ப கோவத்துல இருக்கேன். Tell me something good. ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க அத்தை. நான் இப்பதான் என் டேடை பார்த்தேன், மாம் கூட. டேட் மாம்க்கு கதவு திறந்து விடுறாரு. அம்மா பேக் சீட்ல உட்கார்ந்திருக்காங்க, அப்பா டிரைவர் சீட்ல உட்கார்ந்து ஓடுறாரு. என்ன நடக்குதுங்க? Can you please tell me what is happening? அவங்க ஒண்ணா இருக்காங்க. ரியா, உன்னோட அப்பா உன் அம்மாவோட டிரைவர்.
அத்த நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. உன்னால கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா எங்களாலேயே இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. நான் சொல்ல வந்தது உங்க அப்பா இங்க டிரைவரான விஷயத்த இல்ல. எங்களுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. பிரக்யா எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி நடந்துக்கிறா, அவரை வேலைக்கார மாதிரி ஏன் பாக்குறான்னு. அப்புறம் இன்னைக்கு அவ எங்களை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களே கிச்சன்ல போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா. நீங்க எல்லாரும் அப்பா கூட அம்மாவோட வீட்டுல தான் இருக்கீங்க. நாங்க எல்லாருமே இங்க வந்துட்டோம். பாட்டி, சித்தி, தனு, அப்புறம் நான், மித்தாலி அண்ணி. ஏன்னா எங்களுக்கு அண்ணனோட சேஃப்டி பத்தின கவலை இருக்கு. என்ன சேஃப்டி? டாட் சேஃப்டி எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அத்தை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, தெரியாதனமா மாடியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டதா சொன்னாரு. ஆனா தனுவுக்கு டவுட் வந்துச்சு. பிரக்யா உங்க அப்பாவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான். She wants to kill your dad. மாம் அப்பாவை கொல்ல பாக்குறாங்களா? அம்மாவும் பொண்ணும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அண்ணன் சந்தோஷத்துக்கு அவங்க மூடு விழா பண்ணிட்டாங்க. இப்போ என் அண்ணனை அவங்க கொல்லவும் பாக்குறாங்க. அண்ணனை இழந்துருவோமோ என்னன்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் இங்க கிளம்பி வந்துட்டோம். அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க அவர் கூடவே இருங்க. ப்ளீஸ் அவர் விட்டு போயிடாதீங்க. அவர் சேஃபா இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆக கூடாது அத்தை. நீங்க மாமா சமாளிச்சுக்கோங்க. இங்க அவங்க செல்ல பொண்ணு நான் சமாளிச்சுக்கிறேன். நீ உன்னை பாத்துக்க என்ன.